கணவனோ மனைவியோ இன்றைக்கு யார் உங்களுக்கு விரோதமாக எதிர்த்து நின்றாலும் நீங்கள் பொறுமையோடு கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது, நீங்கள் உண்மை உள்ளவர்களாய் இருக்கும் போது, நீங்கள் சாந்த குணமுள்ளவர்களாய் இருக்கும் போது, உங்கள் சத்துருக்களோடு அவர் யுத்தம் பண்ணுவார். உங்களுக்காக அவரே பேசுவார். உங்களை விட்டு விட மாட்டார். நீங்க யுத்தம் பண்ணா அந்த பிரச்சனை பெருசாகுமே தவிர அந்த பிரச்சனை முடிவுக்கு வராது. அதனாலதான் என்ன பண்ணா மோசே அன்னைக்கு அவங்க அக்காவோடையும் அண்ணனோடையும் எந்த வார்த்தையும் பேசாம அவன் அமைதியா இருந்தான். அவன் அமைதியா இருந்தான்றதுக்கு அந்த வசனம் தான் சாட்சியா இருக்கிறது. 3ஆம் வசனம், மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாய் இருந்தான். அப்போ அதை போல நாமளும் சாந்த குணமுள்ளவர்களாய் பொறுமையோட அந்த பிரச்சனையை சகித்து கொள்ளும் போது, கர்த்தருக்காக காத்திருக்கும் போது அவர் உங்களுக்கு சமாதானத்தை